டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கூட்டமா போறது பெருசு இல்ல, யாரு வெல்ல போறாங்கன்றதுதான் பெருசு. பாருங்க, அதனால அதையெல்லாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் அது வழங்கின பிறகு அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 10 தொகுதி அதிமுக வெல்வது உறுதி. அதாங்க இந்த ஆட்சியில மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா நிர்வாக குளறுபாடு தான். நிர்வாக எந்த அதிகாரியும் சரியாக அவன் எதிர்காலத்தை நோக்கி மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த காலத்தில் எந்த பணியை செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல. திறந்து விட்டா தண்ணியை திறந்து விட்டுறாங்க. அங்க காலத்திலயும் இதே மாதிரி பற்றாக்குறை வந்துச்சு, சித்திரத்தில் வந்துச்சு. அதை சொன்னா ஓட்டிடுவீங்க, நீங்க இனி ஓட்ட போவீங்க. இதே மாதிரி மிகப்பெரிய வறட்சி 17, 18 எல்லாம் மிகப்பெரிய வறட்சி. அண்ணன் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆனவுடனே மதுரை மாவட்டமே பூரா வறட்சி பூமியாகி வறட்சியினால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் எங்க அண்ணன் இழப்பீடு கொடுத்தார். இழப்பீடு கொடுத்து சென்னையினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேலூர்ல இருந்து தண்ணி லாரியில ட்ரெயின்ல கொண்டு கொடுத்தாங்க சென்னைக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. அதே மாதிரி மதுரைக்கும் வெயில் தாக்கத்தின் காரணமாக தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சு. அதனாலதான் அந்த தெருமக்குள் போய் கொண்டு போனோம். அது அதிகாரியை சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்னைக்கு இருந்த முதன்மை பெரியார் சொன்னதன் அடிப்படையில் நாங்க போய் பார்த்தோம். அதை வச்சு ஓட்டணும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட இல்ல. மழை நல்லா பெஞ்சிருக்கு, பருவமழை. இந்த ஆட்சியில எங்க காலத்துல வறட்சி ஏற்பட்டது, புயல் ஏற்பட்டது, மிகப்பெரிய வறட்சி இதெல்லாம் ஏற்பட்டது. சொல்ல முடியாத கொரோனா கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்காத சூழ்நிலை. உலகத்தில் பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்திலேயே வல்லரசு என்ற நாட்டிலேயே தற்கொலை பண்ணி கொண்டாங்க. 2வது மாடியில இருந்து தனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு தற்கொலை பண்ணி கொண்ட வீடியோ காட்சியெல்லாம் பதற வைத்தது. எல்லார் வீட்லயும் பார்த்தா வீடுகள்ல ஒரு குழந்தைக்கோ ஒரு பையனுக்கோ வந்துருச்சு, ஒரு வீட்டுக்காரருக்கோ வந்துருச்சுன்னா அதை அவங்கள தீண்டத்தகாத ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு தனியா போட்டு அடைச்சு வச்சுட்டு சாப்பாடு கூட கொடுக்காம தட்டில் தள்ளி விடுற காலம்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் 5 பைசா வருமானம் வராத சூழ்நிலையிலும் பொதுச் செயலாளர் தமிழக மக்களை பாதுகாத்துக் கொண்டார். முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் தன் உயிரை பணை வைத்து 32 மாவட்டங்களுக்கு அந்த தொற்று காலத்தில் கொரோனா பற்று காலத்தில் மிகப்பெரிய தீவிரமா இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக பயணித்து அந்த அதிகாரிகள், அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள், அங்க இருக்க விவசாயிகள், அங்க இருக்க மக்கள் பணியாளர்கள், அங்க இருக்கிற வியாபாரிகள், அங்க இருக்கிற மகளிர் குழுக்களை அழைத்து, விவசாயிகள் குழுக்களை அழைத்து என்ன செய்ய வேண்டும் நான் இந்த அரசாங்கம் அப்படின்னு கேட்டார். நிறைய படுக்கை வசதிகளை செஞ்சார். கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்லங்க இதெல்லாம் இந்த மாதிரி படி செஞ்சு அது தடுப்பூசி வந்தோன்னா அது விலை இல்லாமல் கொடுத்ததுனால எல்லாருக்கும் போடப்பட்டதுனால அது கட்டுப்படுத்தப்பட்டது. உலக சுகாதார மையமே பாராட்டியது தமிழ்நாட்டுடைய இந்த கொரோனா கட்டுப்படுத்துவதில் முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் சிறப்பா முதலமைச்சர் செயல்படுறாருன்றத, நிர்வாகம் எப்படி செயல்படுறது என்பதை பாரத பிரதமரே பாராட்டினார். ஏன்னா வீடியோ கான்பரன்ஸில் தான் எல்லாருடையும் பேசணும். அந்த வீடியோ கான்பரன்ஸ் இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கும் பேசும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் எவ்வளவு சிறப்பாக இந்த கொரோனாவை கட்டுப்படுத்திருக்காங்கன்றத பாருங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பெருமை வேற யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாருக்கும் விலையில்லா அரிசி, விலையில்லா சமையல் பொருள் அத்தனையும் கொடுத்து 2000 ரூபாய், 1000, 2000 ரூபாய் குடும்பத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இல்ல, வேலை இல்ல, எங்கேயும் பூரா கடையெல்லாம் குளோஸ் பண்ணிட்டாங்க. காய்கறி கடையெல்லாம் நாங்க கூட்டுறவுத்துறை மூலமாக, நானே தமிழ்நாடு முழுவதும் நானே கூட்டுறவுத்துறை மூலமாக பல இடங்களில் கூட்டுறவுத்துறை மூலமாக மொபைல் வண்டியில கொண்டு போய் வீடு கொண்டு போய் கொடுத்தோம் குறிப்பிட்ட நேரத்தில். அதே மாதிரி பலசரக்கு எங்க கூட்டுறவு சங்கங்கள்ல போடப்பட்டு ரேஷன் கடையில் எல்லாருக்குமே சமையல் பொருள் அடங்கிய ரொம்ப விலை குறைவாக 300 ரூபாய்க்கு ஏறத்தாழ 25 பொருட்கள் அடங்கியதை கொடுத்தோம்.
பொட்டணமாக கொடுத்தோம். அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருந்துச்சு. ஏன்னா கடையெல்லாம் பலசர கடையெல்லாம் திறக்கல. அப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலையிலும் பொருளாதாரத்தை 5 பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு வராத சூழ்நிலையிலும் சிறப்பாக நிர்வாகம் பண்ணதான் எடப்பாடி. அதைத்தான் இன்னைக்கு மக்கள் போற இடங்கள்லாம் என்கிட்ட சொல்றாங்க. அப்படி எடப்பாடியார் நல்லவரப்பா, நல்ல நிர்வாக திறம் படைச்சவர். இன்னைக்கு பாருங்க, எங்களால சமாளிக்க முடியல. எங்க குழந்தைகள், எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை நடமாட்டம் அதிகமாயிருச்சு. குழந்தைகளை சிரிச்ச மாணிக்கு போற பிள்ளைகளை சாயங்காலம் சிரிச்ச மாணிக்கு வருமா அப்படின்னு பயமா இருக்கு. கல்லூரிக்கு போற பிள்ளையை அனுப்பிச்சு விடும்போது அது முறையாக வந்துருமா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அச்சப்படுறாங்க. அதனாலதான் ஒத்து பாக்குறாங்க மக்கள். வேற ஒண்ணும் இல்ல, அலங்காரமாக அப்படி எல்லாம் பேசுறவர்ல எங்க பொதுச் செயலாளர் நல்ல நிர்வாகமாக நிதர்சனமான உண்மையை பேசுறாரு. அதனாலதான் அதிமுகவுக்கு செல்வாக்கு கூடியிருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.